சிவாய குருவே நம, ஸ்ரீ மாத்ரே நம. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மெயினாக பார்க்க போகிறது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பதிவு லக்ஷ்மி தத்துவோட ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். பற்றி நீங்கள் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி முன்னாடி நான் வந்து ஒரு மைண்ட் பாடி சோலை பற்றி ஒரு 5 பார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதையும் பார்க்கணும். பின்ன வந்து இஷ்ட தேவதாவை பற்றியும் போட்டிருப்பேன். அப்புறம் லக்ஷ்மி தத்துவம். ஸோ லக்ஷ்மி தத்துவோட ஒரு இது தான் இப்போ வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேசிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து சாதனையில் கொஞ்சம் முன்னாடி போக முடியும். இப்போதைக்கு நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாண்டிங் பண்ணுவோம். நல்லா சரி கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மன சுவாசத்திலே இருக்கட்டும். 3 times ஓம் சாண்ட் பண்ணிடலாம். பிரீத் வெளியே போகும்போது ஓம் 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 மனசில் மகா கணேஷ் நினச்சிங்க. ஓம் மகா கணபதியே நமஹ, ஓம் மகா கணபதியே நமஹ, ஓம் மகா கணபதியே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரதா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. மனசில் குருவை தியானம் பண்ணுங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி வாணி அவங்கள மனசில் நினைங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. மா காமாட்சி, மா லலிதாம்பிகா, மா அபிராமி இவங்கள மனசில் நினைங்க. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாலிக்கமௌலிஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவர்ஷோருஹாம் பாணிभ्याम् அலிபூர்ணரத்னசசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்தரத்னசரணாம் த்யாயே பராமம்பிகாம். மதரோட பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணிங்க. மெதுவாக கண்ணை திறக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இந்த லக்ஷ்மி தத்துவத்தோட கண்டினியூஷன் தான். முன்னாடி நான் சொன்னேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க, சார் இது மாதிரி வந்து நீங்கள் சொன்ன அந்த ப்ராசஸ் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அந்த எமோஷன்ஸ் இன்னும் அந்தளவுக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு சாதனை, அதாவது மோஸ்ட்லி நம்ம ஸ்பிரிச்சுவல் சாதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் இருக்கிற ஒரு சில வேண்டாத விஷயங்கள் அதை நம்ம வந்து நீக்கின அப்புறம் தான் வந்து சாதனையை ஆரம்பிக்கணும். இதை வந்து களையாமலோ நீக்காமலோ நம்ம எந்த சாதனை ஸ்பிரிச்சுவல் சாதனை செஞ்சாலும் நமக்குள்ளே இருக்கிற சக்தி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கூடும்.
அது கூடும்போது பாக்கி உள்ள இந்த எமோஷன்ஸும் வெளியில் வரும். உதாரணத்துக்கு நம்மளோட கோவத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம், இல்லை சப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம், இல்லை வந்து நம்மளோட பயம், நம்மளோட துக்கம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது அட்ரெஸ் பண்ணாமல் சப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா இதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் சார்ஜ்னால சிலப்போ அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் என்னோடய நிறைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது நம்மளோட இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து நம்ம வந்து நார்மலாக இப்போ இந்த ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருதா நம்ம ஒரு பாசிட்டிவ் எமோஷன் போடுவோம், பாசிட்டிவ் தாட்ஸ் போடுவோம் சொல்லுவோம். நம்ம வந்து இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நம்ம வந்து இதை வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருதா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோம், அட்ரெஸ் பண்ணுறோம், அதை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறோம் பாசிட்டிவாக. ஸோ இதுதான் நம்ம லக்ஷ்மி தத்துவத்தில் முன்னாடி நான் பேசியிருப்பேன். ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இது சார் நீங்கள் சொன்ன ப்ராசஸும் நம்ம வந்து மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஏன்னா சக்கரா ஆக்டிவேஷன்ஸில் அட்லீஸ்ட் அநாக சக்கராவில் வச்சு பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி இது வந்து சில பேருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண முடியலையே அப்படின்றவங்களுக்கு தான் நான் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அது ஏன்னா நம்ம வந்து அந்த லக்ஷ்மி தத்துவில் பூமாதேவி தான் கம்பேர் பண்ணியிருப்போம். நம்மளோட மனசு வந்து அந்த மனோன்மய கோஷம் நீங்கள் முன்னாடி இருந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோன்மய கோஷத்தை பற்றி பேசியிருப்போம். அந்த மனோன்மய கோஷத்தில் உள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், ஒரு அன்கண்டிஷனலாக மாற்றுறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மனசை வந்து ஒரு பூமியாக இது பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த லக்ஷ்மி தத்துவமே நம்மளோட இந்த சாதனையில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே அதுதான். மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம வந்து யோகா எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சாதனையில் ஃபஸ்ட்டு பார்ட்டே இதுதான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி வந்து ஒரு பகவானை பூஜிக்கும் போதோ சாதனைக்கு முன்னாடி ஒரு குளிச்சுட்டோ சுத்தம் பண்ணிவிட்டு வந்து உட்காருமோ அது மாதிரி இது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். மனோன்மய கோஷாவை நம்ம ஒரு அப்பர் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறது. அப்பர் சர்ஃபேஸ் ஏன் அப்பர் சர்ஃபேஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு வந்து ஒரு நிலம் மாதிரி சொல்லிட்டு நான் இட் இஸ் அ லேண்டு, ஓகேங்களா. இந்த லேண்டில் நம்ம மேலில் என்ன இருக்கோ அதை பார்க்க முடியும். ஆனால் அதோட பூமியில் இந்த மேலில் பார்க்கக்கூடிய நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட சிந்தனைகள், ஆசை, டிசைர்ஸ் எல்லாமே வந்து அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட். ஆனால் அடியில் இருக்குது பார்த்திங்கன்னா பூமி வந்து நம்ம சாயில் சொல்கிறோமே அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி. மேலே உள்ளது கான்ஷியஸ் மாதிரி, கீழே உள்ள சப்கான்ஷியஸ். எப்போ அது உள்ளே என்ன விதை இருக்குது, எது முளையும் அப்படின்றது வந்து சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி வெளியில் நம்ம எந்த சூழ்நிலைக்கு நமக்கு போதோ அதெல்லாம் உள்ள புரியுதுங்களா. நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்களையும் நம்ம வந்து எப்படி களையிறதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒரு மேலோட்டமாக இருக்கிற ஒரு நம்மளோட தாட்ஸ், எமோஷன்ஸ் ஆகுது, இதை எப்படி வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் நம்ம லக்ஷ்மி தத்துவத்தில் பார்த்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிலத்தையே எடுத்துக்கோங்க. இந்த நிலத்தில் ஒரு விவசாயி வந்து தன்னோட வேண்டாத விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறார். ஏன்னா ஒரு கம்போஸ்ட் ஆகணும். இப்போ யாரையும் நம்ம தூக்கி வெளியே போக முடியாது, இதெல்லாம் முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்துட்டோம். வேண்டாத எமோஷன்ஸ் இது கன்வெர்ட் பண்ணணும். இது நம்ம சப்ரஸும் பண்ணி வைக்கூடாது. இப்போ சப்ரஸ் எங்கேயாவது பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ அவரே எல்லாத்தையும் கூட்டி ஒரு குப்பையை ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருந்தாருன்னா அதுவே அந்த இடமே அந்த இடத்துக்கிட்ட யாரும் போக முடியாது. அந்த இடத்துல பூட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் இந்த ஹெல்த் பாட்டு தான் வருது. நம்ம வந்து வேண்டாத விஷயங்கள் எங்கெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வைக்கிறோமோ அது நான் ஏற்கனவே நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், எந்தெந்த எமோஷன்ஸ் எந்தெந்த ஆர்கன்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது மாதிரி அந்தந்த ஆர்கன்ஸில் வந்து அது கலெக்ட் ஆச்சுன்னா அந்த ஆர்கன்ஸோட இதாகும். ஸோ அது மாதிரி எப்படி இந்த விவசாயி வந்து ஒரு இடத்துல கூட்டி ஒரு நிலத்தில் வைக்கிறோன்னா அந்த இடத்துல வந்து பூச்சி எல்லாம் வருதோ அது மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆகி ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் இன்ஸ்டெட் அதை வந்து ஒரு எப்படி பாசிட்டிவாக ஒரு கன்வெர்ட் பண்ணுறாரு, ஒரு கம்போஸ்ட்டாக மாற்றுறோம். அது மாதிரி தான் லக்ஷ்மி தத்துவத்தில் நம்ம மாற்றுறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், இப்போ இதே விவசாயியே 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு 10க்கு 10 இல்லை ஒரு 20க்கு 20 ஏரியாவில் அவர் வந்து ஒரு கம்போஸ்ட் ஆக்குறாருன்னு வச்சுங்களேன், கம்போஸ்ட் ஓன் பண்ணார். ஆனால் 1 ஏக்கர் நிலம், இதில் ஜென்ரேட் ஆகிற எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு சின்ன இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு கம்போஸ்ட் உண்டாகும் பார்த்திங்கன்னா. இடம் நம்ம அதை சொல்லலை முன்னாடி உள்ள நம்ம வீடியோவில் நம்ம அநாத சக்கரத்தில் நம்ம லக்ஷ்மி தத்துவத்தை வச்சு பண்ணுறோம். ஏன்னா அதை கன்வெர்ட் பண்ணுறோம் பாசிட்டிவாக. இடம் மீதி உள்ள இடம்லாம் யாருக்கு நம்ம மனசை பார்க்கும்போது மீதி உள்ள இடம்லாம் நம்ம ஆக்சுவலி நம்ம அதான் சொல்லுவேன்,
நம்ம ஏன் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இது எடுக்கிறோன்னா, இந்த அநாகத சக்கரம் அந்த லக்ஷ்மி தத்துவம் தான் உள்ளே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மனசில் மற்ற நிறைய விஷயங்களுக்கு இடம் இருக்குது. ஆனால் அந்த விஷயங்களை டக்குன்னு நம்ம வெளியே எடுத்துட முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம யாராக இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன ஒரு கார்ட் கனெக்ஷன் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். பேர் கனெக்டட். பின்ன அவங்க வாழ்க்கை துணை, பின்ன அவங்களோட பசங்க, பின்ன ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது இல்லாமல் அதிகமாக நம்மளோட ஆசைகள், அதுக்கே நம்ம கனெக்டடாக இருப்போம். நம்மளோட பொருள், இது என்னோடய பேனா, இது என்னோட மொபைல், என்னோடய வீடு, என்னோடய காரு, திஸ் அட்டாச்மெண்ட். அது இல்லாமல் நமக்கு விருப்பு வெறுப்பு, இதெல்லாம் கூட. இப்போ இந்த மாதிரி விஷயந்தான் பாக்கி உள்ள அந்த ஒரு இந்த விவசாயியோட நிலங்களில் இதுதான் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா நம்ம சொல்கிறோம் அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண. அநாகத சக்கரம் ஆல்ரெடி நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால அது கனெக்டட், எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அவங்க என்ன எமோஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம இம்மீடியட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்தவங்க யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட நம்ம க்ளோஸாக இருக்கவங்க அதை நம்ம ரொம்ப we will take it. ஏன்னா தட் கனெக்ஷன் இஸ் தேர். நம்மளுக்கு தெரியாமலே we have connected it. சார் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இந்த கனெக்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் இந்த லக்ஷ்மி தத்துவத்தை மட்டும் வைக்கலாமா? இது ரொம்ப ஈஸி இல்லை. எல்லாரையும் கட் பண்ணுறது, நம்ம சுற்றி உள்ளவங்க நம்ம பசங்க மேலே அன்பு காட்டுறதையும் இல்லை, இதெல்லாம் ஒரு கிரகஸ்தால டக்குன்னு கட் பண்ண முடியும். ஒரு சன்னியாசினா அவருக்கு யாரும் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்காது, அவங்க அதனால சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சி ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆனால் ஒரு கிரகஸ்துக்கு இது மாதிரி டக்குன்னு யாரையும் கட் பண்ண முடியாது. ஆனால் இதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இந்த கார்டு கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா, எப்படி ஒரு நிலத்துக்கு ஒரு சோர்ஸ் வெளியிலேருந்து இது வருதோ, ஒரு வேண்டாத பொருள் வருதோ, இது மாதிரி ஒரு நம்ம யார்கிட்ட நம்மளோட வாழ்க்கை துணையாக இருந்தாலும் இருக்கணும், பசங்களாக இருந்தாலும் அது நம்ம அந்த எமோஷன்ஸ் கார்டு கனெக்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னவோ அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு கோவம் வரும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அந்த கார்டுனால இம்மிடியேட்டாக நமக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இதை ஈஸியாக அதான் சொல்கிறேன், நமக்கு நம்மளோட லக்ஷ்மி தத்துவம் நமக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு சின்ன இடத்துல இருக்குது. இது இல்லாமல் இவங்களுக்கும் இடம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இவ்வளோ விஷயத்தை நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி இந்த விஷயங்களை கட்டும் பண்ண முடியாது. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் இது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் என்ன தேவை முதல்ல அது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லி உங்களோட ஆசையாக இருந்தாலும் சரி, உங்களோட இதாக இருந்தாலும் சரி, அதாவது ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கோமே. உங்கள் வீட்டு வாழ்க்கை துணைக்கோ, இல்லை அப்பா அம்மாக்கோ, இல்லை பசங்களுக்கோ, உங்களோட ஈவன் ஆஃபீஸ் ரிலேட்டட் ஆஃபீஸில் போய் எல்லாருக்கும் என்ன தேவை உங்கள்கிட்ட? அவங்க என்ன வேணால் கொடுப்பாங்க உங்கள்கிட்ட. அவங்க அவங்க மனசில் நீங்கள் இது மாதிரி பண்ணல நம்மகிட்ட குறையும் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இது வேணும்னு கேட்பாங்க. ஆனால் நம்மக்கிட்டேருந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்பு தான். நீங்கள் யார்கிட்ட போய் இது கொடுக்க முடியுமா? உங்களோட கோவத்தை கொடுக்க முடியுமா? சரி இது வாங்க, என் மனசில் ஒரு கோவம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட வெளிக்காட்டுறேன். யார் எவ்வளோ நேரம்? இப்போ நீங்கள் அவங்க அப்பா அம்மாட்டையும் ஒரு தடவை காமிக்கலாம், அவங்களுக்கு அது அவங்க எவ்வளோ நேரம் எடுப்பாங்க? அவங்க மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கும். நீங்கள் போய் உங்களோட துக்கத்தை சொன்னாலும் இப்போ அழறதுக்கு வந்துட்டான்ப்பா, இல்லை அவங்க மனசில் இல்லை, அவங்க மனசில் நம்மக்கிட்டேருந்து யாருமே இது ஒரு பாசிட்டிவாக வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா இது இட்ஸ் அ காமன் ஃபினாமினா. ஏன்னா அது ஒரு வேண்டாத விஷயம். அது யாருமே வாங்க மாட்டாங்க. கோவமோ, வெறுப்புணர்ச்சியோ, பயமோ அது யாரும் வாங்கிக்கிறதில்ல நம்மக்கிட்ட. ஆனால் எல்லாரும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அன்பு தான். அவங்களுக்கு உதவி பண்ணுறதும் ஒரு அன்பு தான். நம்மளோட அன்பை இப்படி அவங்களுக்கு உதவி பண்ணி கூட வெளிக்காட்டலாம். நம்ம அன்பை வெளிக்காட்டுற விதம் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எல்லார்ட்டையும் நம்மகிட்ட எல்லாருமே நம்ம சுற்றிடுவோங்க, இந்த மாதிரி கார்டில் கனெக்ட் ஆகிருக்கவங்க எல்லாமே நம்மகிட்ட இருந்து அன்பு தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே அன்பு தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒழுங்காக புரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் அன்பு தான் எக்ஸ்பெக்டடு. ஓகேங்களா? இவங்க வாழ்க்கை துணியாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அன்பு தான் எக்ஸ்பெக்ட். அவங்களுக்கு ஒரு உதவி, அவங்க ஹெல்ப் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட என்ன வேணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு திருப்பி அன்பு தான் தேவை. அப்படி இருக்கும்போது நம்மளோட மனசை நம்ம தான் பற்றி அவங்க என்ன இது வேணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அன்பை தான் வெளிப்படுத்துகிறோன்னா, நம்ம தான் இந்த லக்ஷ்மி தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட
இடத்த வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இந்த லக்ஷ்மி தத்துவம் இருந்தால் மட்டும்தான், அதாவது நம்மளோட இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய தன்மை மனசுக்குள்ளே அதை கன்வெர்ட் பண்ணி அன்கண்டிஷன் லவ்வாக மாற்றுறதுக்கு இருந்தால் மட்டும்தான் இதை கேட்டர் பண்ண முடியும். இந்த அவேர்னஸ் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. நம்ம எல்லார்ட்டையும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவோம், நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் மெயினாக பர்பஸ் இதுதான், நம்ம கைண்டாகவும் நம்மளோட சர்விங்காகவும் இருக்கணும். வெறும் சார் அவன் நமக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்காங்க, எல்லாத்தையும் அன்பாக இருக்க முடியுமா? இந்த பாருங்க, அதுக்கு தான் சொல்ல வரேன். நம்ம வந்து நம்மளோட அநாகத சக்கரா ஓப்பன் அண்ட் கனெக்டட் டு எவ்ரி ஒன். நம்மளோட கர்மாஸ் கூட, நமக்கு விருப்பு வெறுப்பு அது மாதிரி இது கூட கனெக்டட் தான் அது. ஸோ ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வருது, அப்போ வந்து ஒரு போல்டாக ஃபேஸ் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஈவன் தான் சொல்லணும். இந்த அநாகத சக்கரத்தில் நம்ம வைக்க வேண்டிய தத்துவம் ஒரு 3 தத்துவம். ஒரு தத்துவம் வந்து நம்ம பார்த்துட்டோம், நான் வந்து திருப்பதி பாலாஜியோட இது லக்ஷ்மி தத்துவம்னு சொன்னேன். இன்னொரு தத்துவம் எல்லாருக்குமே நம்ம இஷ்ட தேவதை வீடியோவும் பார்த்துருப்பாங்க. இஷ்ட தேவதைக்கு ஒரு இடம் கண்டிப்பாக, அவங்க இஷ்ட தெய்வத்தோட தத்துவம். ஏன்னா இந்த இஷ்ட தெய்வத்தோட தத்துவம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்தோட தத்துவம் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் டீச் பண்ண போகுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ பசங்கிட்ட அன்புன்னு இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் இதாகவும் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். இப்போ வெளியில் ஆஃபீஸ்லேயும் சரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அந்த குணாதிசயங்கள் எப்படி நமக்கு வரும் அது? ஓகேங்களா? அது வந்து உங்களோட இஷ்ட தேவதா தான் கொடுப்பாங்க. இந்த தத்துவம் வைக்கலாம் அநாகத்தில். பின்ன 3வது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை வந்து எதை சொல்லுவேன், நம்ம ரிஷிகள் மணிகள் ரொம்ப சூப்பராக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு யாரை வைக்கிறது ஏன்னா இல்லை 3வது வைக்கிறதுக்காக நம்ம பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து பாலாஜியோட மனசில் வந்து லக்ஷ்மி தேவியோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹனுமான்ஜி எடுத்திங்கன்னா ஹனுமான்ஜி மனசில் ராம்னா என்ன, நம்ம என்ன தத்துவம் எடுத்துக்கிறது? ராம் வந்து விஷ்ணுவோட அவதார் தான். விஷ்ணு தத்துவம் இருந்தால் தான் லக்ஷ்மி தத்துவமே வரும். ஓகேங்களா? அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் இது ராம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராம் வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஹனுமான்ஜி வந்து ராம் தத்துவம் கிடையாது, அது வந்து ஒரு குரு தத்துவம். எப்படி குரு தத்துவம்னா, நீங்கள் வந்து சரி அந்த ராமாயணம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ராமாயணத்தில் வந்து ஹனுமான்ஜியும் ராமரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறதா வர சீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்தோன்னே போய் அவரை கட்டி அனுப்பிச்சிடுவார். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு சீன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் போகும்போது அவரோட இந்த ராமாயணம் தொடர்ச்சி ஆகும்போது இப்போ பட்டாபிஷேகத்திலலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர் வந்து அவரோட காலில் தான் இருப்பார், மற்றப்ப அவரை வணங்கிட்டு தான் இருப்பார். புரியுதுங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இது நீங்கள் ஹனுமான்ஜியோட அந்த பிக்சரைசேஷன், நம்ம வால்மீகியோ சரி, இப்போ அந்த வேதவியாசர் அவரோட இதுலேயும் அவரும் ஒரு அத்தியாத்ம ராமாயணம்னு வருது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல போர்ட்ரே பண்ணி வைப்பாங்க அந்த கேரக்டரை. ஹனுமான்ஜி வந்து அவர் பிறந்ததுலேருந்து சரி, அதுக்கப்புறம் ராமரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர். அவர் வந்து சில ஒரு வானரோட குணாதிசயங்கள், அவருக்கு நிறைய சக்தி இருந்தாலும் அவரால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது. அதை புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒன்று இப்போ அவருக்கு பாருங்கள், அவரோட சக்தியை அவர் மறந்துட்டார், அது மாதிரியான சாபம் வந்துடுச்சு அவருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி இருக்குது, ஏன் வந்து ஹனுமான்ஜி வந்து வாலியை வரம் பண்ணல? ஏன் ஒரு சக்தி இல்லையா? ருத்ர அவதார் இல்லையா? சிவாவோட அவதார் ருத்ர அவதார், ஏன் வாலியை வதம் பண்ணல? ஏன்னா அவருக்கு அந்த சக்தி வந்து அவரோட சக்திக்கு மேலேயே அவருக்கு முதல்ல வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அவருக்கு அந்த இது இருக்குது. ஆனால் எப்போ அந்த ராமரை மீட் பண்ணாரோ அப்போலேருந்து அவரோட காட் இஸ் சேஞ்ச்டு. அப்போ அவர்கிட்ட நிறைய அப்சர்வ் பண்ணுறார், ராமர்கிட்ட நிறைய அப்சர்வ் பண்ணுறார். ஸோ அதை அப்சர்வ் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த அத்தியாத்ம ராமாயணம் பை வேதவியாசரில் வரும்போது ஒரு பார்ட் வரும். அதான் சொல்ல, நம்ம ராமாயணனாலே நம்ம என்ன விஷயம், நம்ம வந்து ஸ்டோரி பேஸ்ட் தான் பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலி ராமாயணத்தில் முக்கியமாக நம்ம வந்து அதுலேருந்து ஒரு ஜெம்ஸ் மாதிரி பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ எப்படி மகாபாரதத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் சிவ சகஸ்ரநாமம் ரொம்ப முக்கியமோ அதுதான் மெயின். அதுக்காக தான் இந்த மகாபாரதமே வந்திருக்கு ஆக்சுவலாக. புரியுதுங்களா? விஷ்ணு சகஸ்ரநாமம் சிவ சகஸ்ரநாமம், இப்போ நான் அர்ஜுன கிரீத்தம்னா அதுவும் சொல்லியிருப்பேன். அது மாதிரி ராமாயணத்தில் முக்கியமாக ஆதித்ய ஹிருதயம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ராமரக்ஷ சூத்திரம், பின்ன அதே மாதிரி இந்த ராமஹிருதயம்னு ஒன்று வருது. அது வந்து ஒரு 7 ஸ்லோகா தான் நினைக்கிறேன்.
அந்த ஸ்லோகாஸில் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக அது வச்சு டைலாக் அவங்க ஹனுமான்ஜியும் ராமரும் பேசுகிற மாதிரி தான் இந்த டைலாக் வரும். ஓகேங்களா? ஹனுமான்ஜி கேட்குறாரு, ராம் நமக்கு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கு உண்டான விளக்கம் ராம் கொடுக்கறது தான் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒரு ஆத்ம ஞானம் தான் வருது. அதான் இந்த ஆத்ம ஞானம் தான் நமக்கு வருது ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து ஆத்ம ஞானம் தான் கொடுக்குறாரு. ஸோ யார் ஆத்ம ஞானம் கொடுக்குறாங்களோ அவங்க குருவாகவும் அவங்க சிஷியராகவும் போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நல்லாயிருக்கும். அது அந்த ராமஹிருதயம் பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் ராம் சொல்கிறது, ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அழகாக சூப்பராக வரும். அதை நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, எப்போ அது வந்து குரு சிஷ்ய இது போச்சோ அதுக்கப்புறம் அவரோட இதெல்லாம் பாருங்களேன். இந்த ஹனுமான்ஜி அதுக்கப்புறம் வந்து அவரோட சக்தியை வந்து அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணுவார். அவர் என்ன பண்ணார், அந்த அந்த குரு தத்துவத்தை மனசில் வச்சார். யாரெல்லாம் குரு தத்துவத்தை மனசில் வைக்கிறீங்களோ அவங்கள வெல்லக்கூடிய ஒரு சக்தி பிரபஞ்சத்திலே இல்லை. அதுதான் அவரோட சக்தி. ஹனுமனோட சக்திக்கு ஒன்று ராமநாமம், இன்னொன்று வந்து இந்த குரு தத்துவம் தான். அந்த ராமனோட நாமத்தையும் சரி அந்த தத்துவத்தையும் அவர் மனசில் வச்சதுனால அவர் வெல்லக்கூடிய ஒரு இது கிடையாது. நம்ம ஹனுமான்ஜியை நம்மளோட மனசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். அதோட தத்துவம் எல்லாமே அதோட கான்செப்ட். ஸோ அதான் நம்ம எதுக்கு இப்போ லக்ஷ்மி தத்துவத்தில் இருக்கல, நம்ம வந்து பாருங்கள், அநாயக சக்கரத்தில் 3க்கு தான் இடம். ஒன்று வந்து லக்ஷ்மி தத்துவம். இது வந்து உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஈஸியாக கேட்டர் பண்ணும். இன்னொன்று வந்து உங்களோட இஷ்ட தேவதை தத்துவம், உங்களோட வரக்கூடிய வாழ்க்கையோட சேலஞ்சஸ்ஸு, இந்த கர்மாவுக்கு அதுதான் பெஸ்ட், அதான் கிவிங் த லெசன். இன்னொன்று வந்து குரு தத்துவம். உங்கள் இது முள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை. இட் வில் ஃபைட் எனிதிங். நீங்கள் அதுக்கு ப்ரூஃப்லாம் வேணும்னா நீங்கள் குரு கீதாவை எடுத்து கண்டிப்பாக படிங்க. அதில் என்ன பண்ணணுன்னு கரெக்டாக போட்டிருப்பாங்க, யாரை எங்கே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தத்துவம். ஏன்னா நம்ம பாருங்கள், ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதில் இன்னொரு கான்செப்டும் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு சார் சக்கராவில் வச்சு மெடிடேஷன் பண்ணுறோம், ஏன் சக்கரா பண்ணால் தான் நம்மளோட வாழ்க்கை ப்ராப்ளம்லாம் சரியாக முடியுமா? நீங்கள் பாருங்கள், இந்த சக்கரா எந்தெந்த சக்கரெல்லாம் ஓப்பனாக இருக்கணுமோ அந்த சக்கரெல்லாம் மூடி இருக்குது. நமக்கு எந்தெந்த சக்கரெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்டாகவும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணுமோ அதெல்லாம் ஃபுல் ஓப்பனாக இருக்குது. போனதுக்கு ஆனால் சக்கரா இஸ் ஃபுல் ஓப்பன். நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப கனெக்டட், இப்போ காட் கனெக்டட். அடுத்தவங்களோட எமோஷன்ஸ் என்னவோ அது அந்த மாதிரி. இப்போ ஒய்ஃப் ஒன்று சொல்லிட்டாங்க, மனைவி வாழ்க்கை துணை சொல்லிட்டாங்க, இல்லை பசங்க சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, வெளியில் ஆஃபீஸில் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, டக்குன்னு எமோஷன் ஆயிடும். ஏன் நமக்கு தெரியல. சரி, வேண்டாத ஒரு விஷயம் வருதா, எப்படி ப்ராசஸ் பண்ணணும், நம்ம மனசில் நம்மளே தான் ஃபீல் பண்ணுறோமா. நம்ம லக்ஷ்மி தத்துவத்தில் கிளியராக சொல்லியிருப்போம். நம்ம உள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, அதை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதை நம்ம பார்த்து அதை இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? அந்த 3 தத்துவம் இருந்தாலே நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு அதனால் 3 தத்துவத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு தத்துவம் அந்த லக்ஷ்மி தத்துவம் தான் நான் சொன்னேன். அதை முதல்ல ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வச்சு பை ப்ராக்டிஸ் தான் வரும். நீங்கள் அநாயக சக்கரத்தில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்ற விஷயங்களுக்குலாம், நான் இப்போ சொன்ன விஷயம், ரொம்ப சின்னதாக ஒரு இடத்த வச்சுக்கிட்டு எல்லா குப்பையும் ப்ராசஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தனித்தனி இடம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அன்பு தான் தேவை. அதனால் லக்ஷ்மி தத்துவத்தை ஃபுல்லாக வைங்க. எல்லாருக்கும் அன்பு கேட்டுறோம். பின்ன இஷ்ட தேவ தத்துவம், இது 2 தத்துவமே உங்களுக்கு சூப்பராக எல்லா இடத்துக்கும் சால்வ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ராசஸில் ஆக்சுவலாக ஒரு மனோன்மை, அந்த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த மைண்டை வந்து லைட்டாக கிளியர் பண்ணுறோம். நிலத்து மேல் பகுதியை கிளியர் பண்ணுறோம். டெய்லி கிளியர் பண்ணணும். அதை ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் இல்லை, அதை டெய்லி கிளியர் பண்ணணும். டெய்லி ஏஞ்சி ஒன்றே கிளியர் பண்ணணும். அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பேன். காலையில் இப்போ பத்மநாசாமி எப்படி ஏந்திருக்கிறாரு பாலாஜி. ஸோ அது சொல்லியிருப்பேன் நான். ஸோ அது மாதிரி டெய்லி பண்ணணும். அதை டெய்லி பண்ண அந்த அநாயக சக்கரத்தில் ஒரு கிளாரிட்டி வரும். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண ஏன்னா இதுதான் எமோஷனல் சென்டர். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், இந்த பிரெயின் வந்து இப்போ இது லாஜிக்கல், இது வந்து ஒரு டிவி மாதிரி. உங்களோட எமோஷன்ஸ் என்னவோ அது அந்த டைமில் உள்ள ப்ராப்ளத்துக்கு ஜஸ்ட் காமிக்குது உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் இங்கே இதை கவனிக்கிறேன், ஆனால் உள்ளே எவ்வளோ ப்ராசஸ் போயிட்டுருக்குல்ல, புரியுதுங்களா? ஆனால் நம்மளுடைய எமோஷன்ஸ்ன்ற நமக்குள்ளே அந்த எமோஷன்ஸ், அந்த அதுதான் மெயின் நம்ம மனோன்மய கோஷம் இம்பேக்ட் பண்ணுறது. மற்ற உள்ள டேட்டா ஸ்டோரேஜு, ஒரு ஹார்ட் டிஸ்க், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே, ஆனால் அது இல்லாமல் இதுங்கன்னு கிடையாது. அநாயக சக்கரத்தில் உள்ள ஹிருதயமும் பயங்கரமாக மெமரி ஸ்டோரேஜ். அதுவும் மெமரி ஸ்டோரேஜ் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் கட்டை, நம்மளோட உள்ள அந்த இன்டெஸ்டைன், நம்ம அந்த குடல் பகுதி இருக்குல்ல, அங்கேயும் மெமரி ஸ்டோர் ஆகுது. நமக்கு 3 பிரெயின்ஸ் ஆக்சுவலாக.
புரியுதுங்களா? இதை பற்றி நம்ம இன்னொன்று பண்ணலாம். இந்த 3 பிரெயின்ஸை எப்படி இன்வைட் பண்ணுறதுன்றதும் ஒரு டாப்பிக்கும் பேசலாம். அதுமாதிரி அநாகத சக்கரத்தை நம்ம அவ்வளோ இதாக எஸ்டிமேட் பண்ண இருக்கிறதுலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல, அந்த இதயம் வேலை செய்கிறதுக்கு தான் அதிகமான கரண்ட் எலக்ட்ரிக்கல் பிராணசக்தி அங்கே போகுது நம்ம உடம்புலே பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி நம்ம அந்த ஹிருதயம் அந்த மாதிரி பிராணசக்தி போகிறதுனால, கரண்ட் போகிறதுனால இது நம்மளோட ஆரோ வந்து நம்மளோட இந்த இதய துடிப்பு வந்து மினிமம் பல மீட்டர்ஸ் தூரமுக்குள்ளே நம்ம மெஷர் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிங்கன்னா அதோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனை பண்ண முடியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த அநாகத சக்கரம் ஆக்சுவலாக அந்த ஹிருதயமும். அது ஏன்னா ஹிருதயன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அநாகத சக்கரத்தை ஒரு அது வந்து அதோட மனோன்மையில் ஈஸியாக கனெக்ட் ஆகுது அது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அநாகத சக்கரத்தில் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதாவது இப்போ நம்ம மற்றவங்க எல்லாருக்கும் அதை தனித்தனியாக இது பண்ணுவோன்னா லக்ஷ்மி தத்துவத்துக்கு மெயின் இடம் கொடுத்து இஷ்ட தேவதை கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஏன் வந்து ஒரு சில பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, எப்படி சக்கராவில் ஏன் நம்ம வைக்கிறோம், உங்கள் சாதனால மோஸ்ட்லி சக்கராவில் ஏன் வைக்கிறோம்? நீங்கள் சக்கராவில் வச்சு பழகினாதான் உங்களுக்கு அந்த இன்வர்ட் முகம், அந்தர்முகம், அதாவது நம்ம இன்வர்டை திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட எனர்ஜியெல்லாம் பிராணசக்தி அங்கே போகும் கன்வர்ஷனுக்கு. இல்லைன்னா வெளியிலே போயிடும். நம்ம பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள், ஆக்னா சக்கரம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அது ஆக்னா சக்கரம் நம்ம ஏன் ஆக்னாவில் வைக்கிறோம்? நீங்கள் என்ன சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆக்னா இப்போ அது ஆக்சுவலாக ஓப்பனாக இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாவது ஒரு அட்லீஸ்ட் 50-60% ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா? நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தானே. ஆனால் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருக்கோம்? நம்மளோட சக்தி அந்த 5 புலன்கள் வழியாக போயிட்டே இருக்கு. கண் வழியாக, மூக்கு வழியாக, காது வழியாக, நம்மளோட டேஸ்ட் வழியாக, ஸ்பர்சம் வழியாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நம்மளே தான் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் புரியுதுங்களா? நமக்கு தெரியாமலே டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணதுனால இன்வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. நம்ம சாதனையில் என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் இன்வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வெளியே போட சக்தி உள்ளே வருது. பின்ன இந்த இடத்துலையும் சக்தி இருக்குது. இப்போ இந்த சக்தி இனிஷியலாக ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்புறம் இந்த சக்தி எப்படி நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறது நம்மளோட பயிற்சியில் நான் சொல்லித்தரோம். ஓகேங்களா? சரி, இது ஓப்பனாக இருக்கணும். கண்டிப்பாக இதை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா ஏன் சக்கராவில் வச்சு பண்ணுறோன்னு? இந்த இடத்துல இந்த சக்கராவில் வச்சு பண்ணும்போது பாக்கி அவுட் சைடில் உள்ளது வந்து நமக்கு கம்மியாகும். புலன்கள் நம்ம பார்க்குறோம், நமக்கு இது மாதிரி அடிக்டடு, நம்ம வந்து சாப்பிட்றதுலையோ சரி, ஏதாவது மியூசிக் கேட்குறதுலையோ சரி, ஸோ வெளியில் அனாவசியமாக பார்க்குறதோ சரி. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இன்வெர்ட் கொஞ்சம் லைட்டாக மாற்றணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை சக்கராவில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அதோட அங்கே போகிற சக்தி கம்மியாகும். அப்போ இந்த ஆக்னா சக்கரம் ஓப்பனாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம இனிஷியலாக இந்த லக்ஷ்மி தத்துவாவுக்கு அடுத்த ப்ராசஸ் இதுதான். ஏன்னா லக்ஷ்மி தத்துவம் எப்படி மனோன்மய கோஷம் கிளியர் பண்ணுதோ, கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு நிலத்தில் வேண்டாத விஷயம்லாம் கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மந்திரமோ இல்லை பீஜம் போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை கரெக்டாக பதம் பண்ணணும். பின்ன அதுக்கு முன்னாடி தண்ணி வசதி, வெயில் பார்க்கணும். ஸோ அது மாதிரி இந்த தண்ணி, இந்த வெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது ஓப்பனிங் ஆஃப் சேனல்ஸ். நம்ம வந்து அநாகத சக்கரத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், பின்ன ஆக்னா ஓப்பன் பண்ணுறோம், சகசிராரம் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா சகசிராரம் வந்து இது சின்ன வயசில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஓப்பன் தான், அது நம்மளே தான். அதுக்கப்புறம் அது பிகாஸ் இட் கேம், இது நேச்சுரல் ப்ராசஸ். அங்கேருந்து அது கீழே டிசெண்ட் ஆகிடுச்சு குண்டலினி சக்கரம் வரைக்கும். ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸ் எப்படின்றது, அதாவது நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உடம்பு வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு வீடாக கம்பேர் பண்ணியிருப்போம். இந்த வீட் பில்டிங்கு, அதில் வந்து மனோன்மய கோஷம் என்ன, பின்ன வந்து பிராணசக்தினா என்னன்னு நான் ஒரு மைண்ட் பாடி சோலில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த வீடாக சொன்னதுனால நம்ம வந்து ஒரு பாதியிலேருந்து ஆரம்பித்த மாதிரி இருக்காது. எப்படி இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது அப்போ உங்களுக்கு சக்கராஸை பற்றி கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன் அந்த சக்கராஸ்லாம் இருக்குது, ஏன் ப்ராசஸ் பண்ணுறோன்னு அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறாங்க. இல்லை இப்போதைக்கு என்னென்னா, இப்போ பாருங்கள் சகசிரார சக்கரம் எப்படி நம்ம வந்து ஒரு நிலத்துக்கு வந்து வெயிலும் தண்ணியும் தேவையோ அது மாதிரி அடுத்த ப்ராசஸே நம்ம அதான் பண்ணுறோம். இதை ஆக்டிவேட் பண்ணுறோம். சகசிராரம் மெயினாக ஏன் ஆக்டிவேட் பண்ணுறோன்னா, அதான் நம்ம டிவைன் கனெக்ஷன். அதுக்கு அந்த சக்கரை வந்து இதை தான் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து காடோட தத்துவத்தை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வரதுக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை உள்ளே கொண்டு வரதுக்கும் அதுதான் மெயினான சேனல். ஸோ அதனால் அது ஓப்பன் ஆகும். சரி, நம்ம பார்த்துட்டோம். இது அநாகத ரெஸ்ட்ரிக்ஷன், ஆக்னா ஓப்பனிங், சகசிரார ஓப்பனிங்.
இதை பற்றி நம்ம நிறையா அப்புறமேல் வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று மணிப்பூரக சக்கரா, இது நமக்கு ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அது எப்படின்னு சொல்லி சாதாரண சொல்லுவோம். இது ஓப்பனாக ஏன்னா இது ஆக்சுவலாக ஓப்பனாக இருந்தது. நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போது அது டியூப் கனெக்டடாக இருந்து அது வழியாக அந்த பிராணசக்தியை வந்துச்சு. இப்போ மீண்டும் அதை ஆக்டிவேட் பண்ணுறோம். இதை ஆக்டிவேட் பாருங்கள், நம்மளோட அந்த யோகாசன பயிற்சியில் கபாலபதி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த மணிப்பூர சக்கரை ஆக்டிவேட் ஆகும். நல்லா கபாலபதி நல்லா பண்ணும். கபாலபதி பண்ணப்பட பாருங்கள் அந்த அந்த பிராணாயாமாவில் மெயின் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பிராணாயாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதான் அது ஸ்டார்டிங். நிறைய பேர் அந்த வெறும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டுமே பிராணாயாமம்னு நினச்சிட்ருக்காங்க. நோ பார்த்தீங்களா, அது இல்லாமலே ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரீத்திங் அது வந்து ஸ்டார்டிங், அதான் ஃபவுண்டேஷன். புரியுதுங்களா? அந்த ஃபவுண்டேஷன் ப்ரீத்திங் அந்த கபாலபதி பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். மணிப்பூரக சக்கராவும் ஆக்டிவேட் நம்ம பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னொன்று வந்து மீண்டும் நம்ம மூலாதார சக்கரம். ஏன்னா எப்படி நம்ம வந்து வெளியிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தில் வெயில் தண்ணி, பின்ன அங்கே இருக்கிற ஒரு சில வேண்டாத விஷயங்கள்லாம் வெளியில் போகணுன்னா ஒரு அவுட்லெட் இருக்குது பார்த்திங்களா, அவுட்லெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நம்ம பிராணசக்திக்கும் சரி மனோன்மய சக்திக்கும் ஒரு மெயினாக பிராணமய சக்திக்கு ஒரு எர்த்திங் பாயிண்ட். அது ஆக்சுவலாக எங்கெல்லாம் அன்பேலன்ஸ்டாக எனர்ஜிஸ் இருக்கோ அது வந்து மூலாதார சக்கரம் ஓப்பனாக இருந்ததுன்னா கரெக்டாக எர்த் ஆகிடும். அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பின்ன அது இல்லாமல் 2 ஓப்பனிங் நான் வந்து நம்மளோட கிளாஸில் நான் சொல்லித்தரேன். ஒன்று வந்து நம்மளோட கைகள் மூலிமாவும் எப்படி எர்த் பண்ணுறது, பின்ன கால்கள் மூலிமாவும் எப்படி எர்த் பண்ணுறது. இந்த எர்த்திங் பாருங்கள், இதெல்லாம் ஓப்பனில் இருக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் நிறைய நமக்கு க்ளோஸாக இருந்ததுன்னா நமக்கு நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இதுவும் வரும். இது ஓப்பனில் இருக்கணும் மணிப்பூரக. ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் முன்னாடி இந்த லலிதா சகஸ்ரம் நம்ம கூட இது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு அருமையான லலிதா சகஸ்ரமில் வரும். அம்மாவை சொத்து சொல்லும்போது மதர் வந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிணி. அவங்க தான் நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க தான் வந்து நம்மளோட பிராணசக்தியாக இருக்காங்க. அவங்க தான் காமேஸ்வர பிராணநாடி, அவங்க தான் பிராணசக்தியாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதா பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம அந்த லலிதா சகஸ்ரம் நான் படிக்கும்போது நான் எப்படி ரசித்து படிப்பேன்னா, அந்த தேவி நம்ம உடம்புக்குள்ளேயே அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்காங்க. எப்படி தேவி வந்து பிரகிருத்தியில் ஃபுல்லாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் அந்த சக்தி இருக்கும். அதே சக்தி நம்ம உடம்புல அவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அது பின்ன வந்து கட்கமாலா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதான் சொல்ல, இதெல்லாம் என்ஜாய் பண்ணி படிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஸ்லோகம், அதை வந்து ஆனால் ஒவ்வொரு நாமுமே மந்திரம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது சொன்னா பேசிகிட்டே போயிடுவேன். இச்சா சக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்மளோட இச்சா சக்தி அதான் நம்மளோட இந்த ஹார்ட் சக்கரம். ஓகேங்களா? ஞானசக்தி நம்மளோட ஆக்னா. கிரியாசக்தி நான் எங்கே சொல்லுவேன், கிரியாசக்தி நமக்கு ஆக்சுவலாக அது நல்ல நமக்கு ஒரு ஆக்டிவாக இல்லை இது பண்ணணும். நம்ம இப்போ பாருங்கள், எந்த வேலை செஞ்சாலும் இப்போ ஒரு வெயிட்டே தூக்கினாலும் நமக்கு வந்து தம் பிடிக்கும். அதுக்கு இந்த மணிப்பூரகம் ஆக்டிவேட்டாக இருக்கும். அது வந்து சன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் அது இருந்தாலே கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பீங்க. அது ஒரு கிரியாசக்தி. ஓகேங்களா? ஆக்சுவலி இதை பாருங்கள், இது வந்து 3 நம்ம வந்து வெளியில் ஃபாரின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 பிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 பிரெயின்ஸு நமக்கு வந்து இந்த பிரெயின், நமக்கு அப்புறம் ஹார்ட்டில் எமோஷனல் பிரெயின், பின்ன வந்து இது கட் பிரெயின் சொல்லுவாங்க. அதுதான் கிரியாசக்தி. இந்த 3 சக்தியும் ஆக்சுவலாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆக்சுவலாக சில பேருக்கு இச்சாசக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சில பேர் நாலேஜ் இருக்காது, என்ன பண்ணணுன்னு ஆசைகள் மட்டும் இருக்கும், இது இருக்காது. சில பேருக்கு 2மே இருக்கும், ஆனால் அவங்களால செயல் பண்ண முடியாது அவங்களுக்கு கிரியாசக்தி. ஸோ இந்த 3 சக்தியும் பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ டைம் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு தனியாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்படின்னா இந்த சக்தியெலாம் பாருங்கள், இச்சாசக்தி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதாவது இச்சாசக்தி ரெஸ்ட்ரிக்ட்னா நம்ம வந்து எப்பயுமே இச்சாசக்தியை நம்ம வந்து டிவைன் மேலே தான் வைக்கிறோம். யார் நம்மளோட இந்த லக்ஷ்மி தத்துவம், நம்மளோட இஷ்ட தெய்வ தத்துவம், அவங்க மேலே தான் இச்சாசக்தியாக இருக்குது. இவங்க மேலே வச்சாலே போதும், பாக்கி உள்ள எல்லா விஷயமும் கேட்டர் பண்ணலாம், எல்லாருக்கும் அன்பாக செலுத்த முடியும். இது எல்லாருக்கும் தேவை தானே. அதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தோம், எல்லாருக்கும் அதை தானே பண்ண முடியும். பின்ன இந்த ஞானசக்திக்கும் இந்த உங்களோட என்ன சொல்லணும் கிரியாசக்திக்கும் இந்த 2 இது ஓப்பன் ஆகும். இதான் நம்ம சாதனையில் அடுத்த ப்ராசஸ் லட்சத்துக்கு அடுத்தது. அதான் இந்த ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம பிராணசக்தி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம மற்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்களா எவ்வளோ லலிதா சகஸ்ரம் எந்தளவுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது
அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் எதுவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து நான் பர்சனலாகவே ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்கும் பண்ணுறேன். பின்ன தீட்டா ஹீலிங்கும் பண்ணுறேன். யாருக்கா இன்கேஸ் எமர்ஜென்சி அவங்களுக்கு ஹீலிங் வேணும்னா ஹீலிங்கும் நான் பண்ணுறேன். பின்ன என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க வந்து சவுண்ட் ஹீலிங் எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவங்க வந்து சவுண்ட்ஸ் மூலிமாவும் ஹீலிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் யாருக்காவது இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவசியம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கேன் யூஸ் திஸ். ஓகேங்களா? சரி, கண்டிப்பாக மற்ற வீடியோஸும் பாருங்கள். ஏன்னா இந்த லக்ஷ்மி தத்துவ இந்த வீடியோஸ் எக்ஸ்டென்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நன்றி. வாழ்க.